பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய 2வது ப்ரோமோ வந்து இப்போ ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த ப்ரோமோவை வச்சு பார்க்கும்போது கடந்த 2 நாட்களாகவே கடந்து வந்த பாதை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு தான் போயிட்டுருக்கு. அந்த டாஸ்கில் போட்டியாளர்கள் வந்து தன்னுடைய கடந்து வந்த பாதையை அவங்க சாதித்த சாதனையை வந்து எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரியல் லைஃப் ஸ்டோரியை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய எமோஷ்னல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நிறைய பேர் கண்கலங்கி, நிறைய பேர் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேரோடது இது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போது ஸ்ருதி வந்து அதே போல் அவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரியை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாங்க. சொல்லி முடித்ததுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு டீமாக, அதாவது இசைவாணி, ஐக்கி மற்றும் ஸ்ருதி, இவங்க 3 பேர் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த ப்ரோமோ வந்து காட்டுறாங்க. அதாவது ஸ்ருதி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அழக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படிங்கன்னு சொல்லவும், இசைவாணி வந்து உனக்கு அழணும்னு தோணுதா, நீ வந்து அழுத்துரு அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி வந்து எனக்கு அழணும்னு தோணுச்சு, நான் அழுதுட்டேன், அவ்வளோதான். என்னுடைய கலரை வச்சு நிறைய பேர் வந்து என்னை வந்து டாமினேட் பண்ணுறாங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி இசைவாணிகிட்ட சொல்லவும், இசைவாணி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னை வந்து ஒதுக்குறாங்க அப்படின்னா உன்னை வந்து செதுக்குறாங்கன்னு அர்த்தம், அப்படி நீ வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லவும், ஸ்ருதி வந்து நான் வந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டதுனால மட்டும்தான் இப்போது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நான் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்து அவங்களுடைய அந்த கருப்பு நிறத்தை நிறைய பேர் வந்து டாமினேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு லைஃப்பில் இருந்து மீண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களே மோட்டிவேட் பண்ணி நிறைய ரிஸ்க்லாம் எடுத்து இந்த மாதிரி சாதனைகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த பிக் பாஸ் வீட்லேயுமே ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய கலர் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் ஒன்று நடந்திருக்குது. ஸோ அதை தான் அவங்க வந்து இந்த ப்ரோமோவில் வந்து சொல்கிறாங்க. ஸோ இசைவாணி சொன்ன அந்த மோட்டிவான வேர்டு வந்து கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதை பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.